அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரிக் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது நம்மளோட டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. February 22 நம்ம ஒரு பெய்டு டிஸ்கஷன் ஒன்று வச்சுருக்கிறோம். அது 3 month டிஸ்கஷனாக வச்சுருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பர் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அதனுடைய தகவலை பெற்றுக்கொள்ளலாம். இது கண்டிப்பாக ப்ராஃபிட் மட்டுமே வரும், லாபம் மட்டுமே அடையலாம், வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் பங்கேற்கக்கூடாது. இது கற்றலுக்காக. நீங்கள் இதில் ப்ராக்டிக்கலாக மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். இதில் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போகலாம், இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளோட டிஸ்கஷன் கண்டிப்பாக இருக்காது. முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணி அதற்கு உண்டான வியாபாரம் மட்டும் பண்ணும்போது தான் இதை ஒரு நெறியோட போக முடியும். அதனால் எல்லா இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாபமே கிடைக்காது. இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி எச்எக்ஸ் நிஃப்டின்ட்டேன். கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 23,005 வர்த்தகமாயிருக்காங்க. இது நேற்றைய ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்டு தான் இருக்குது. அப்போது இன்சைடு நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அர்த்தம். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் பண்ணால் நெகட்டிவ் ஓப்பன் அர்த்தம். எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கேப் அப்னு அர்த்தம். எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் பண்ணாங்கன்னா கேப் டவுன் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது நியரில் இருக்குது, எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது தூரமாக இருக்குது. அப்போது ஒரு கேப் டவுன் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை நடக்காதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது, வாய்ப்புகள் வச்சு தான், ப்ராபபிலிட்டி தான். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி நிலை பெறும்போது கால் செல்லர் என்ன மாற தாக்கம் இருக்க போகிறாங்க, புட் செல்லர் என்ன மாற தாக்கம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பார்க்க போனால் மார்க்கெட் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இந்த இரண்டுக்கும் உட்பட்டு இருந்தால், மார்க்கெட் இந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியே உள்ளே வராது. அப்போ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு ஒரு ஸ்பீடு வரணும். அப்போ இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது அந்த ஸ்பீடு இருக்கும்போது தான் நமக்கு செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ ஒரு இம்பேக்டட் ஜோனை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இன்சைட் பார்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் செல்லர்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். அப்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலேயோ எஸ்டர்டே லோவுக்கு கீழேயோ வணிகம் நடைபெறும்போது தான். அப்போ பார்க்கும்போது நேற்றைய தினம் அப்படிங்கிறது எஸ்டர்டே லோவுக்கு கீழே, அதாவது மார்க்கெட் அதற்கு முந்தைய லோயஸ்ட் லோவுக்கு கீழே வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல புட் செல்லர் அப்படிங்கிறவங்க பயந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் பொருளே. அப்போ இவங்க பயந்தாங்க அப்படின்னா மட்டும்தான், புட்செல்லர் பயந்தாங்க மட்டும்தான் மார்க்கெட்டை என்ன பண்ண முடியும்னா அந்த லோவுக்கு கீழேயே சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும், திருப்பி மீண்டும் லோவை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் புட்செல்லர் பயப்படலை, நான் அசர மாட்டேன், நான் என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டாங்க அப்படின்னா லாஜிக்கலாக கால் செல்லரை ப்ராஃபிட் பண்ண வைக்கக்கூடிய, அதாவது ப்ராஃபிட்டை புக் பண்ணி, ஏன் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யாராச்சும் ஹையில் செல் அடிச்சிருப்பாங்க, பாட்டம் வரும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். சிலரை மார்க்கெட்டை பாட்டமில் போய் செல் அடிச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட்னு சொல்ல வரல, அதாவது ஹையர் எண்ட்லேயே செல் அடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா இனி இதற்கு மேலே இறங்கலை அப்படின்னா நமக்கு இன்னும் பாட்டம், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபாய்க்கு செல் அடிச்சிருக்காங்க, ஒரு 20 ரூபாய் வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே 80 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க.
இனி மீண்டும் அவங்க ஹோல்டு பண்ணால் அவங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஒரு 10 ரூபா தான், சாரி 20 ரூபா தான் கிடைக்கும், மேற்கொண்டு ஜீரோவானா. இதுக்காக அவங்களுடைய கேபிட்டலை முடக்கி ஒரு வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 20 ரூபாய்க்காக காத்திருக்கிறதுக்கு இதே இன்னொரு ஹை ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அங்கே செல்லடிச்சா தான் அவங்களுக்கு இன்னும் இறங்கும்போது அவங்களுடைய கேபிட்டலுக்கு இன்னும் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் நடக்குமா அப்படின்னா இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோமே தவிர இப்படி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலை. அப்போ இந்த 20 ரூபாயை அவங்க என்ன பண்ணலாம், ஒன்று கவர் பண்ணலாம், இல்லை கவர் பண்ணாமலாம். ஆனால் கவர் பண்ணால் அவங்களுக்கு மார்ஜின் ரிலீஸ் ஆகும், திருப்பி வேறு ஒரு ஹை ப்ரீமியம் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது பயன்பாடாக இருக்கும். இல்லை ஹெட்ஜிங்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு ப்ரீமியத்தை பை பண்ணியும் வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் மார்க்கெட்டில் ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பின் நமக்கு வந்துட்டு இது மந்த்லி ஃபியூச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ வீக்லி ஃபியூச்சர்ஸில் நேற்றைய ஹை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ எது மீட்டிங் ஏரியா எது நான் மீட்டிங் ஏரியா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம 23,000 கால் புட் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஏரியா இருக்குது. இந்த மீட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 23,027. அப்போ உடனே இதில் சில நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் வந்து ஹையை பிரேக் பண்ணவே இல்லை, அதாவது 3 மணிக்கு மேலே. ஆனால் புட் ஆப்ஷன் மட்டும் லோவை பிரேக் பண்ணாங்க, அதனாலையும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 23,050 கால் புட்டையும் பார்த்துட்டா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதுலேயும் பார்த்தா நமக்கு ஒரு 22 புள்ளிகள் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 23,028 அப்படிங்கிற இடம் நமக்கு ஹையாக தெரிகிறது. அப்போது மார்க்கெட் வந்துட்டு 23,028 அப்படிங்கிற இடம் நமக்கு நேற்றைய தினத்தோட வீக்லி ஃபியூச்சரோட ஹை அப்படிங்கிற பாயிண்ட் அவுட். அதே ஜோனில் லோவையும் பார்த்துக்கோங்க, 22,800. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 புள்ளிகள். அப்போ 22,800க்கு கீழே போயிருக்காங்க. அப்போ 22,750 நான் மீட்டிங் ஏரியாவை எடுத்துக்கலாம். இது நான் மீட்டிங் ஏரியா. இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா நமக்கு இது ஒரு 32 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம், 22,782 அப்படிங்கிற இடம் லோவாகவும் 23,028 அப்படிங்கிறது ஹையாகவும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட், இந்த ஜோன் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, நீங்கள் பெருசாக இல்லை 23,000 கால் புட்டோட விலையை விட 28 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வர 23,000 கால் 23,000 புட்டோட டிஃப்ரென்ஸ் 28 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வர மார்க்கெட் 23,028க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறைமுகமாக எடுத்துக்கலாம். இப்போது இதோட க்ளோசிங் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 23,000 நியர். அப்போ வந்து 22,990 அப்படிங்கிற இடத்துல நம்ம க்ளோஸ் ஆகிருக்கு. இது 146 ரூபா 156 ரூபாங்காட்டி 10 ரூபா டிஃப்ரெண்ட்டுங்காட்டி நம்ம வந்து 22,990 எடுத்துட்டோம். அப்போது இது 23,000ல் 2 பேர் மீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ மீட் பண்ணுறது ஒரு 150 ரூபாய் அப்படின்னு ஒரு ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டை நம்ம டிசைட் பண்ணுறோம். இந்த 150 ரூபாய் அப்படிங்கிறது எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே இதை பேஸ் பண்ணணும். டிகே நடந்தால் இந்த 150க்கு கீழே மீட் பண்ணுவாங்க எல்லா ஸ்ட்ரைக்குமே. இப்போ 23,050 கால் புட் கண்டிப்பாக மீட் நடக்கணும். அந்த மீட் நடக்கிறது நம்ம வந்துட்டு 150 ரூபா அப்படின்னு இப்போ வச்சுக்கணும். ஆனால் இது அப்ரிஷியேஷன் மோடில் இருக்காங்களா டிப்ரிஷியேஷன் மோடில் இருக்காங்களான்னு பார்க்கணும். டிப்ரிஷியேஷன் மோட்னா கண்டிப்பாக 150க்கு கீழே தான் மீட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேஷன் மோட்னா 150க்கு மேலே மீட் பண்ணலாம். அப்போ நம்ம ஆவரேஜாக முதல் வந்துட்டு 150 அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அடுத்து 23,000 கால் அவங்க லோ ஜோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். எக்ஸ்பைரி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுக்க போகிறாங்க, ஓடிஎம் ஆப்ஷனுக்கு இல்லை. அப்போ கால் ஆப்ஷன் இந்த 82 ரூபா லோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன வேணால் லோ அமையலாம். இன்றைக்கி அமையிற லோவாக இருந்தாலும் சரி, நேற்றைய லோவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அமையிற லோவுக்கு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நேற்றைய லோவை இது பண்ணும்போது 23,082 அப்படிங்கிற இடத்த இவங்க தக்க வைத்தால்
மார்க்கெட்டில் வந்துட்டு 23,082 இவங்க லோவே இனி பிரேக் பண்ண முடியாது. அப்போ இது பிரேக் பண்ணுறாங்க. அப்போ நேற்றைய லோவுக்கு மேலே இவங்க இன்றைக்கி லோ வச்சு இந்த 23,082க்கு மேலே மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். புட் ஆப்ஷன் விடாப்படி என்ன பண்ணியிருக்காங்க, 145 ரூபா லோ. அப்போ என்ன அர்த்தம், 22,855 அப்படிங்கிற இடம். அப்போ இந்த ஜோன் முக்கியமாக படுகிறது. அடுத்தது ஹை ஃப்ரேம் காலுக்கு வந்து 172 ரூபா. அப்போ 23,172. புட் ஆப்ஷனுக்கு 297 300ன்னு வச்சுட்டாலும் கூட 22,700. அப்போ 22,700 டு 23,172. அப்போ கிட்டத்தட்ட 472 புள்ளிகள். அப்போ 250 புள்ளிகள்னு வச்சுக்கலாம், 240 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போ 22,940 அப்படிங்கிற இடம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. அது போக நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நேற்றை கட்டுப்பாட்டு ஸ்ட்ரைக்காக இருந்தது 22,900. அப்போ முதல் எலிஜிபிளை என்ன பண்ணணும் அப்படின்னா 22,900 கால் ஆர் புட் நமக்கு இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் கட்டுப்பாட்டு ரிலீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ கட்டுப்பாட்டுனா இப்போ 22,900னா இவங்க 230 ரூபாய்னா 23,131 கடப்பதற்கும் இந்த பக்கம் வந்துட்டு 22,670ன்னு வச்சுக்கலாம், 70 கடப்பதற்கும் உண்டான ஜோன் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். அப்போ 22,900 மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் நம்மளுக்கு வேல்யூம் பேஸ்ட்லாம் பார்க்கலாம். இது வேல்யூம் பேஸில் பார்த்தீங்கன்னா 22,800 புட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கால் 23,000 கால், 22,900 கால் கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது ஆனால் வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை நீங்கள் ஜோன் செக் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வேல்யூ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 22,800 புட், 22,900 கால், 22,800 கால், 23,000 கால், 22,900 புட்டெல்லாம் நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 22,800 அப்படிங்கிறது இங்கே ஓடிஎம், இங்கே ஓடிஎம் அப்படிங்கிறது வந்துட்டு 23,000 கால். அப்போ இது ஜோன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது 22,800க்கும் 23,000க்கும் இதோட நடுநிலை சண்டைனா 22,900. அடுத்தது 22,950, 23,000. இப்போ மார்க்கெட் 23,000 இருக்கிறதுனால இது எல்லாம் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்றாக மாறப்படும். அப்போ இது ஒரு வால்டைல் செஷனாக இருந்ததுன்னா மார்க்கெட் 23,000க்கு மேலே நிற்க மாட்டாங்க. இல்லை ஒரு ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்குன்னா 23,000க்கு மேலேயே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே மாறும். அப்போ இன்றைக்கி யார் டேர்ன் ஓவரில் வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க வேண்டும். ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஆக்டிவாக ஒரு அட்ராக்டிவாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோ செல்லிங் ப்ரெஷரோ இல்லாமல் ஏனோ தானோன்னு ட்ரேட் நடக்கிற அளவுக்கு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நடக்கும்போது தான் மார்க்கெட்டை வந்து ஒன் சைடாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போவும் வால்டைல் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி ஆப்ஷன் செயினில் ஒரு ஆக்டிவாக ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்த டார்கெட் வச்சு அடிக்கிற மாதிரி இதுக்கு மேலே இவன் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகணும். அந்த பில்ட் ஆகும்போது தான் மார்க்கெட்டில் பையிங் ஆர் செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த கிரியேஷன் ஆகாத வரை மார்க்கெட் ஏனாதானும் மேலே கீழே தான் போவாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஓவர் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக மாறிவிடும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.